மார்வல் சைட்லேருந்து மார்வல் ஜாம்பிஸ் அப்படின்ற ஒரு அனிமேட்டட் சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இதில் வர கேரக்டர்ஸ் எல்லாருமே வாட் இஃப்ல வந்து ஒரு எபிசோடில் வந்து பார்த்துப்போம், ஜாம்பிஸ் எபிசோடில். ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் இந்த மார்வல் ஜாம்பிஸ் சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மார்வல் ஜாம்பிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மார்வல் ஜாம்பிஸோட மெயின் ப்ரோட்டோகனிஸ்ட்டாக வந்து மிஸ் மார்வல் தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி தான் இந்த சீரிஸ் வந்து ஃபுல்லாக போய் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபைனல்லையுமே அவங்களோட பவர்ஸ் வந்து வாண்டா எடுத்து இந்த உலகத்தில் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளிஃப் ஹேங்கரோட தான் இந்த சீரிஸுமே முடிஞ்சிருக்கும். இந்த சீரிஸோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக இந்த சீரிஸ் வந்து ஒரு R-rated சீரிஸ். இது வந்து ஒரு டிவி மெச்சூர் சீரிஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து PG-13 கொடுத்துருந்தா கண்டிப்பாக இது வந்து நல்லா இருந்திருக்குமான்றது டவுட் தான். பட் R-rated கொடுத்துருக்கனால நிறைய இடங்களில் வந்து ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவுமே சூப்பராகவே இருந்திருக்கும். இந்த சீரிஸை பொறுத்தவரை ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவுமே சூப்பராகவே இருந்திருக்கும். ஹல்க் வர்சஸ் தோருக்கான ஒரு ரீமேட்சுமே இந்த சீரிஸோட ஃபைனல் எபிசோடில் வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறமா பிளேடுக்கான ஃபைட் சீன்ஸ் அது எல்லாமே ரொம்பவுமே சூப்பராகவே இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த சீரிஸோட அனிமேஷனுமே சூப்பராகவே இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த வாட் இஃப்ல வந்து எந்த மாதிரியான அனிமேஷனை பார்த்துருமோ அதே மாதிரியான அனிமேஷன் தான் இந்த மார்வல் ஜாம்பிஸ்க்குமே கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த அனிமேஷனுமே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்திருக்கும். இந்த சீரிஸில் வந்து நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லலாம், ஒரு சில இடத்துல வந்து நிறைய கேரக்டர்ஸ்க்கு வந்துக்கான ரைட்டிங் வந்து சூப்பராக இல்லை. வெறும் ஒரு 3 கேரக்டருக்கான ரைட்டிங் மட்டும்தான் இந்த சீரிஸ்லேயே வந்து சூப்பராக இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த 3 கேரக்டர் தான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியுமே இந்த சீரிஸில் வந்து இருந்திருப்பாங்க. மற்ற எல்லாருமே டக்குன்னு சாகிற மாதிரி தான் இருக்கும் அடுத்தடுத்த எபிசோடில். அதுக்கப்புறமா ஒரு சில பிளாட் ஹோலுமே இந்த மூவியில் வந்து இருக்குது. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது எல்லாம் ஜாம்பிஸ் தான். ஸோ இன்ஃபினிட்டி பவர்ஸ் எல்லாம் ஹல்க் வச்சுருக்காரு, எதுக்கு அதை யூஸ் பண்ணாமல் அதை மறந்துட்டாரு, ஸோ அதுக்காக எதுக்கு ஃபைட் பண்ண வேண்டிய அளவுக்கு இது இருந்துச்சுன்ற ஒரு சில பிளாட் ஹோலுமே இந்த சீரிஸில் வந்து இருந்துச்சு. இதுவுமே இந்த சீரிஸோட ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. ஓவராலாக இந்த சீரிஸ் வந்து ஒரு தரமான சீரிஸ் தான். கண்டிப்பாக இந்த சீரிஸை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தவங்க இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.